லாங்குவேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா ரிட்ரீவல் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த இந்த டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணோம், சரிங்களா? இந்த சின்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் அந்த சின்டாக்ஸ். என்னென்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அதனோட காலம் நேம், அதனோட டேட்டா டைப். காலம் நேம் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டிங்கனாலே, ஒரு நேமு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கனாலே அடுத்து அதை டேட்டா டைப்பாக தான் எடுக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இதே காலம் நேமாகவும் பக்கத்தில் இருக்கிறத வந்து உங்களுக்கு டேட்டா டைப்பாகவும் இதை கன்ஸ்டன்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு ஃபெயில் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணும், அண்டர் ஸ்கோர் தான் கொடுக்கணும். கஸ்டமர் நேம் வந்து வேர்கேர் 2ன்னு கொடுக்கணும். ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம், இந்த வேர்கேர் 2, கஸ்டமர் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், டேட்டு, சிட்டி, இந்த இமெயில் ஐடி. இந்த டேபிள் வந்து நான் வந்து இதை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வேர்கேருக்கும் வேர்கேர் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த டேபிள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, நான் ஒவ்வொரு செஷன் முடியும் போது அந்த லிங்க் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டேபிளை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், கிரியேட் டேபிள் போடுறேன். இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஏற்கனவே இருக்குது, இந்த நேமில் கஸ்டமருங்கிற நேமில் ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ்ட் பை அன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னா இந்த நேம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று இந்த டேபிளை வேறு நேமில் கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த டேபிளை ட்ராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ ட்ராப் டேபிள் நேம் கஸ்டமர். ஸோ இதை ட்ராப் பண்ணிட்டேன், டேபிள் ட்ராப் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேபிள் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மீனிங்? ட்ராப்னா மொத்தமாக எடுக்கிறேன்னு அர்த்தம். நேற்று பார்த்த நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த டேபிளை ஸ்ட்ரக்சரோட சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் நேம். அது மறுபடியும் ரோல் பேக் பண்ண முடியாது, ஏன்னா ட்ராப் அப்படிங்கிறது ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம தப்பாக ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பேக் பண்ண முடியாது. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, இமெயில் ஐடி எல்லா காலமும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கனாலே அந்த பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ என்ன சொல்லுதுன்னா டேபிள் கஸ்டமர் கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ வந்து ஒரு டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு டேபிளில் டேட்டாவை வந்து எப்படி நம்ம வந்து அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த டேபிள் எப்படி பார்க்கறது அப்படின்னா இந்த இதில் போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த கஸ்டமரோட டேபிள் போட்டிங்கன்னா அதில் டேட்டாவே இருக்காது, ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து அந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இதில் போயிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரைப்னா என்னன்னா, இப்போ நான் நேற்று வந்து டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு வந்து அந்த டேபிளில் என்ன மாதிரி காலம் இருக்குது, என்ன மாதிரி டேட்டா டைப்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கணும்னா டிஸ்கிரைப் போட்டு பார்த்துக்கலாம். ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் வரும். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். இந்த இதெல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, இமெயில் ஐடி இது எல்லாமே நம்ம வந்து இடத்துல பார்த்துக்கலாம், என்னென்ன காலம் என்னென்ன இருக்குன்னு. நல்லனா இது நல்லபிள் காலமானா நல்ல அளவு பண்ணுமா அப்படிங்கிறத நல்லபிள் காலம். ஓகேங்களா, ஸோ அது வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ இது டிஸ்கிரைப் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து டேட்டாவே கிடையாது, இதில் நான் டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இன்சர்ட் இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இன்சர்ட் இன்ட்டுன்னு போட்டுக்கிறோமா எப்படின்னா இதுதான் அதுக்கு சின்டாக்ஸு. இது சின்டாக்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்னால நான் வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அந்த காலம் நேம்லாம் கொடுத்துட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். கஸ்டமர் ஐடி, கஸ்டமரோட நேமு, அவங்களோட மொபைல் நம்பரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து போடும்போது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் போட்டிருக்கேன்.
ஏன்னா இது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை கிடையாது. ஆர்க்கில் வந்து நம்ம என்ன நினைச்சு கொடுக்குறோமோ அதை அந்த மாதிரி எடுத்துக்கும். இல்லைன்னா நம்ம ஒன்று எதுவுமே கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம ஒன்று அது மாதிரி எடுத்துக்கும். அதனால நம்ம எப்பவுமே ஒரு டேட் கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து என்ன சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டேன், இமெயில் ஐடியும் கொடுத்துட்டேன். இதை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா 1 row இன்சர்ட்னு வரும். இப்போ அந்த டேபிளில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா அந்த 1 row இருக்கும். இந்த 1 row இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நான் டைரெக்டாக இந்த காலம் நேம் போடாமல் கூட நான் வந்து கொடுக்க முடியும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம்னு போட்டுட்டு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ்ன்னு போயிட்டு இந்த வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த ஒரு வேல்யூஸ், அடுத்த ஒரு மொபைல் நம்பரு, அப்புறம் அடுத்த ஒரு டேட் ஆஃப் பர்த், இது பெங்களூர் இப்படிலாம் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது டைரெக்டாக கூட இன்சர்ட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நான் காலம் நேமை மென்ஷன் பண்ணல. காலம் நேம் மென்ஷன் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒரு இதுனா இந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்கும், 1 2 3 4 5 6 காலம் இருந்தால் கண்டிப்பாக 6 வேல்யூஸ் கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகுனா ஃபெயில் ஆகிடும் இந்த இதில். ஆனால் மேலே வந்து 6 காலமுக்கு 5 வேல்யூஸ் தான் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த 5 காலம் நேம் இங்கே மேலே சொல்லிட்டு 5 வேல்யூஸ் மட்டும் கீழே சொல்லிடலாம், கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸ். ஆனால் இது வந்து நீங்கள் இப்படி டைரெக்டாக வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கணும் கஸ்டமர் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், இப்போ இது நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகும்போது இந்த இடத்துல மொபைல் நம்பர் இல்லை. கஸ்டமர் ஐடி போட்டேன், கஸ்டமர் நேம் போட்டேன், ஆனால் மொபைல் நம்பரு இல்லை என்கிட்ட. அதனால் மொபைல் நம்பர் போடாமல் டைரெக்டாக டேட் ஆஃப் பர்த் போயிட்டேன். என்ன சிட்டி என்ன இதுன்னு போட்டிருக்கிறேன். அந்த டேபிளில் 6 காலம் இருக்குது, ஆனால் 5 வேல்யூ தான் கொடுக்குறேன். அதனால தான் அது வந்து என்ன சொல்லுதுன்னா நாட் இனஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லி ஃபெயில் ஆகும். 6 காலம் இருக்கும்போது 5 வேல்யூ மட்டும் கொடுக்குறேன், நாட் இனஃப் வேல்யூ சொல்லும். இதை வந்து 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நல்லுன்னு போட்டுடலாம். இந்த இடத்துல நல் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். 1 row இன்சர்ட்னு வந்துடும். அந்த மொபைல் நம்பர் வந்து நல்லுன்னு வந்துடும். நீங்கள் கொடுக்காத வேல்யூ வந்து நல்லுன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது நார்மலாக இந்த மெத்தடில் தான் போடுவோம். எப்போவுமே ரியல் டைமில் வேல்யூஸ் போடுவோம். காலம் நேமு அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இங்கே வந்து காலம் நேம்லேயே மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணல. அதனால் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கூட நீங்கள் வந்து நான் அடுத்த ரெக்கார்டுன்னு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இப்படி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டு இந்த இடத்துல இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இதாகிடும், இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இந்த வேல்யூ வந்து இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இந்த ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இப்படியும் போடலாம். இதுக்கு என்ன வந்திருக்கும் மொபைல் நம்பரு, இதுக்கும் நல்லா வந்திருக்கும். இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டு பார்க்குறேன். கஸ்டமர் அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நல் தான் வந்திருக்கு. பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் மொபைல் நம்பர் காலம் வந்து நல்லன்னு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா இந்த டேபிளில் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரோல் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ரோல் பேக்னா அன்டூ பண்ணுற மாதிரி அர்த்தம். ரோல் பேக் மீனிங் வந்து அன்டூ பண்ணுற மாதிரி அர்த்தம். அந்த ரோல் பேக் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் பி ரோல்டு பேக். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர்னு போட்டிங்கன்னா நான் ரோல் பேக் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். செலக்ட் 4 ரெக்கார்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தனா என்ன சொல்லுது, ரோல் பேக் கம்ப்ளீட்டட்னு வருது. ரோல் பேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து ரோல் பேக் ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த ரெக்கார்டுமே அந்த டேபிளில் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 4 ரெக்கார்டு இருந்துச்சு. ரோல் பேக் பண்ணனால அந்த இடத்துல ரெக்கார்டு இல்லை. ஏன்னா நம்ம ரோல் பேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இல்லை. ரோல் பேக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரோல்டு பேக் அப் டு லாஸ்ட் கமிட் பாயிண்ட். ரோல் பேக் பண்ணிங்கன்னா இட் வில் பி அப் டு லாஸ்ட் கமிட் பாயிண்ட் வரைக்கும் ரோல் பேக் ஆகிடும். இப்போ நம்ம ரோல் பேக் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறோம், டிசிஎல்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். அதில் வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய டேட்டாவை ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணேன். இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ரோல் பேக்னு கொடுக்கறனால இட் வில் பி ரோல்டு பேக் அப் டு லாஸ்ட் கமிட் பாயிண்ட். நம்ம எங்கேயாவது கமிட் பண்ணோமா,
பண்ணவே இல்லை. கமிட்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், கமிட்னு ஒன்று நீங்கள் எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் எது வரைக்கும் கமிட் ஆயிருக்குன்னா, எப்பெல்லாம் நீங்கள் ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, எப்பெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கமிட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போ இங்கே வந்து இந்த கிரியேட் டேபிள்ங்கிறது ஒரு கமிட், கிரியேட் டேபிள்ங்கிறது ஒரு ஆட்டோ கமிட் ஆகிடும். அதனால அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து மட்டும் மெயின்டைன் ஆகும், மற்ற டேட்டாலாம் இருக்காது. ஏன்னா இன்சர்ட் எல்லாம் வந்து என்னது, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னது, நம்ம சொன்ன மாதிரி இன்சர்ட்லாம் வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். அதனால இட் வில் பி ரோல்டு பேக். நீங்க கமிட் பண்ற வரைக்கும், அதாவது யூசர் கமிட் பண்ற வரைக்கும் அது பர்மனண்டா சேவ் ஆகாது. அதனாலதான் அதுல இல்லை. சரி, ஓகே. இப்போ என்ன பண்றேன், மறுபடியும் நான் வந்து இன்சர்ட் பண்றேன். 1 row இன்சர்டட், மறுபடியும் 1 row இன்சர்டட், மறுபடியும் தேர்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன். நாட் எனஃப் வேல்யூஸ்னு வருது. இந்த மாதிரி போட்டு இன்சர்ட் பண்றேன் தேர்ட் ரெக்கார்டை. அதுக்கப்புறம் போய் செக் பண்றேன், ஒரு ரெக்கார்டு இருக்கு, 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மறுபடியும் நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன், 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த தடவை என்ன பண்றேன்னா ரோல் பேக்னு கொடுக்காம கமிட்னு கொடுத்துட்றேன். கமிட் கொடுத்துட்டேன். ஓகே, கமிட் கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன், 4 ரெக்கார்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கமிட் பண்ணிட்டோம். கமிட் பண்ணிட்டு நான் வந்து ரோல் பேக் பண்றேன். ரோல் பேக் கம்ப்ளீட்னு வரும், ஆனால் ரோல் பேக் ஆகாது. பாருங்க, ரோல் பேக் ஆகாது. ஏன்னா ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கமிட் பாயிண்ட் வரைக்கும் ரோல் பேக் ஆகும். நம்ம கமிட் பண்ணிட்டனால இப்போ இங்கே நான் 4 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கமிட்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல 4 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டு கமிட் கொடுத்துட்டேன். அப்போ இது வரைக்கும் கமிட் ஆகிடும், இது வரைக்கும் கமிட் ஆகிடும். ஈவன் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு ரோல் பேக்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் நாட் பி ரோல்டு பேக், ஏன்னா கமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால ஓகே, அதுதான் கமிட்டுக்கும் ரோல் பேக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, கமிட் அண்ட் ரோல் பேக். இப்போ இந்த ரெக்கார்டில் பாருங்க, இந்த ரெக்கார்ட் நான் வந்து அப்டேட் பண்ணோம். இந்த மொபைல் நம்பர் வந்து நான் அப்டேட் பண்ணோம். ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் 2 ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்டட் அவுட் ஆகிடும். அப்டேட் ரெக்கார்ட் அப்படின்னு போடுறேன், சரிங்களா? ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் 2 ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்டட் அவுட் ஆகிடும். அதை வந்து ஆரக்கிள் எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு நிறைய கொரி கொடுக்கும்போது, வேற யாருக்காவது எக்ஸிக்யூட் பண்ண கொடுக்கும்போது அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு 2 ஐஃபன் போட்டு அது மேலே எழுதியிருப்போம். ஓகே, இது வந்து பேக்கப் டேபிள் கிரியேட் பண்ணுறோம், டேட்டாவை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் வர்றவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் இது அப்டேட் ரெக்கார்டு. எப்படி நம்ம வந்து இந்த மொபைல் நம்பர், இந்த கஸ்டமருக்கு நான் இந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும். ஏன்னா இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு புதுசாக தான் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். ஆனால் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டுக்கு போய் நான் அப்டேட் பண்ணுறேன், அதனால் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ சப்போஸ் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்டேட்டு டேபிள் நேம் செட்டு மொபைல் நம்பர் ஈக்குவல் டு இதை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யாருக்குன்னு கொடுக்காம விட்டேன், மொபைல் நம்பர் ஈக்குவல் டு இந்த மாதிரி செட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன, நான் இந்த இருக்கிற எல்லா ரெக்கார்டுக்கும் போய் மொபைல் நம்பர் இந்த செட் ஆகிடும். 4 rows அப்டேட்டுன்னு வரும். ஓகே, நம்ம வந்து ஒரு ரோ அப்டேட் பண்ணுறது போலாம் 4 எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டோம். இங்கே ஈவன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் போய் அப்டேட் ஆகிடும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம தப்பாக அப்டேட் பண்ணிட்டோம். கேன் ஐ ரோல் பேக்? எஸ், ஐ கேன் ரோல் பேக். ஏன் எப்படி ரோல் பேக் பண்ணுறேன்னா, ரோல் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரோல்டு பேக், ரோல் பேக் ஆகிடும். ஏன்னா நம்ம தான் கமிட் பண்ணலையே. இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால நம்ம கமிட் பண்ணாதனால நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். இப்போ போனீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்காது, ஏன்னா எஃபெக்டிவாக இருக்காது, ஏன்னா ரோல் பேக் பண்ணிட்டோம். அதனால நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக் பண்ணிட்டு யாருக்கு அப்டேட் பண்ணுங்கிறத வேர் கிளாஸில் சொல்லிக்கிறேன். வேர்னு போட்டு இந்த ரெக்கார்டை யூனிக்காக இன்க்ளூட் பண்ணா வேர் கஸ்ட் ஐடி அப்படின்னு போடணும். இந்த கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி, இவங்களுக்கு தான் வந்து நம்ம ரோல் பேக் பண்ணணும். இதை வந்து ரோல் பேக் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன், இந்த ஒரு ரோ தான் அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்த ரெக்கார்டுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இவங்களுக்கு வந்து வேற ஒரு மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் போட்டுடுறேன். போட்டு இந்த இதை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கமிட் பண்ணணும். அப்போ தான் இட் வில் பி சேவ்டு பர்மனன்ட்லி. அப்போ கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ரோல் பேக் பண்ணிட்டாங்கன்னா ரோல் பேக் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்பவுமே இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, மரிச்சு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் போடும்போது, இந்த டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். கமிட் பண்ணால் தான் அது பர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் யூசர் கமிட்டன்ட். ஓகே, இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இன்சர்ட் பண்ணேன்,
அதாவது டேபிள் கிரியேட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம், அதில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கோட கொடுத்துட்றேன். இதை வந்து பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா அந்த டேபிள்ல ஒரு காலம் ஆட் பண்றோம். என்னன்னா கண்ட்ரின்னு ஒரு காலமை ஆட் பண்றேன். எனக்கு வந்து எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதனால ஒரு காலம் ஆட் பண்றேன். ஆட் அ காலம், ஒரு காலமை நான் ஆட் பண்ணோம். என்ன காலம் ஆட் பண்றோம்? இந்த எக்ஸிஸ்டிங் டேபிள் ஸ்ட்ரக்சர்ல கண்ட்ரின்னு ஒரு காலமை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன் இந்த இடத்துல, இந்த டேபிள்ல. அப்போ ஒரு இந்த டேபிளை ஆல்டர் பண்றேன்னு அர்த்தம். இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்றேன். அப்போ நான் ஆல்டர் பண்ணும்போது ஏற்கனவே ரெக்கார்ட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இந்த கண்ட்ரி வந்து நல்லுன்னு தான் பாப்புலேட் ஆகும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்ம தான் 6 காலம் தான் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இது வரும். ஆல்டர் டேபிள் நேம், ஆடு காலம் நேம். ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்ட்ரின்னு ஒரு காலம் வந்து ஆல்டர் ஆகிடும், அதில் வந்துடும். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரின்னு ஒரு காலம் வந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து கண்ட்ரி வந்து இந்தியான்னு போடணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரி வந்து இந்தியான்னு போட்டுக்கலாம். எப்படி போடுறது? இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். அப்டேட்டு டேபிள் நேம் போட்டு செட்டுன்னு போட்டு என்ன காலம்? கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு போட்டுக்கலாம். நான் இதுக்கு வேர் கிளாஸ் போடணும்னா தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே இந்தியா அப்படிங்கிறனால நான் வேர் கிளாஸ் போடாமல் போடுறேன். 4 rows அப்டேட்டுன்னு வந்துடும். அந்த 4 ரோவுமே இந்தியான்னு அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்டேட் போட்டனால கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ கமிட் பண்ணிட்டோம். இப்போ கமிட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து ஆல்டர் ஸ்டேட்மெண்ட், ஆடிங் எ காலம். இப்போ எனக்கு ஒரு டிராப் அ காலம், அதாவது எனக்கு வந்து ஒரு காலமை டிராப் பண்ணும். சிட்டிங்கிற காலம் இந்த டேபிள் இருந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டிங்கிற காலம் இந்த டேபிள்ல இருந்து தேவையில்லை. அதனால இந்த இடத்துல டிராப் அ காலம். ஸோ எப்படி வந்து ஒரு காலமை டிராப் பண்றது? டிராப் அ காலம், அது வந்து ஆல்டர் டேபிள் நேம் டிராப் காலம் நேம். சிட்டின்னு ஒரு காலம் வந்து டிராப் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஆயிடுச்சு ஸ்ட்ரக்சரு. அந்த இடத்துல அந்த சிட்டிங்கிற காலம் வந்து இருக்காது. இப்போ டேபிளில் சிட்டிங்கிற காலம் வந்து இல்லை பாருங்க, டேட்டாவோடவே இருக்காது. சரி, ஆல்டர்லாம் போட்டதுக்கப்புறம் கமிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். ஆல்டர் வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். அது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருந்ததோ அது எல்லாமே கமிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? கிரியேட் பார்த்தோம், இன்சர்ட் பார்த்தோம், அப்டேட் பார்த்தோம், ஆல்டர் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரைப் கஸ்டமர்னு போடுறேன். இந்த டிஸ்கிரைப் கஸ்டமர் போடும்போது எனக்கு வந்து கஸ்டமர் டேபிள் வந்து டிஸ்கிரைப் ஆகி எனக்கு வருது. இப்போ என்னன்னா இதில் கஸ்டமரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 6 இருக்கு. ஓகே, அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் 10 இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை வச்சுக்கிட்டு இந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ ட்ரை பண்ணுறேன். என்ன வருதுன்னா வேல்யூ லார்ஜர் தேன் ஸ்பெசிஃபைடு ப்ரிசிஷன் அலவுட் ஃபார் திஸ் காலம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எரர் அடிக்குது. இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கஸ்டமர் ஐடிக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 6 டிஜிட் வரைக்கும் தான் கொடுத்துருந்தோம். டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் ஐடி வந்து 6 தான் கொடுத்துருந்தோம், ஆனால் 7 வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே கூட +91 கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸில் +91 i1 அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன் நான். அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வேல்யூ லார்ஜர் தேன் ஸ்பெசிஃபைடு ப்ரிசிஷன் ஒன்று வருது. இப்போ நான் வந்து இந்த கஸ்டமர் ஐடி வந்து மொத்தம் 6 டிஜிட் எடுத்துக்கணும், ஆனால் 7 டிஜிட் கொடுக்கறதுனால இந்த எரர் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளில் போயிட்டு அந்த கஸ்டமர் ஐடியோட டேட்டா லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் 6லேருந்து நம்பர் ஆஃப் 8க்கு மாற்றணும். அதனால நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிளில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு டேபிளில் டேட்டா இருந்துச்சுன்னா இந்த காலமோட லென்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, 6 பைட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா யூ கேன் இன்க்ரீஸ் 8, 9, 10 இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் யூ கேனாட் டிக்ரீஸ். இஃப் த டேபிள் கண்டைன்ஸ் டேட்டா யூ கேனாட் டிக்ரீஸ். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு காலமோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு டேபிளில் வந்து காலம் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபைங்கிற கீவேர்டு போடணும். ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை கஸ்டமர் ஐடி நம்பர் ஆஃப் 8ன்னு போடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் 6 வந்து 8ன்னு மாறிடும். அப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்பர் ஆஃப்
ரைட் மாறிடுச்சு. இங்கே பாருங்க டிஸ்கிரைப் போட்டோன்னா இப்போ முன்னாடி வந்து கஸ்டமர் ஐடி நம்பர் ஆஃப் 6 இருந்தது, இப்போ நம்பர் ஆஃப் 8 மாறிடுச்சு. அதாவது ஒரு டேபிளில் டேட்டா இருந்தால் கூட அதனால் மாற்ற முடியும். இப்போ போனீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. முன்னாடி வந்து என்ன வந்துச்சு, வேல்யூ அதர் தான் ஸ்பெசிஃபைட் ப்ரிசிஷன் அலோடு ஃபார் திஸ் காலம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இப்போ என்ன வருதுன்னா இன்வேலிட் நம்பர்னு வருது. ஏன் இன்வேலிட் நம்பர் வருதுன்னா இது வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறோம், நம்பர் டேட்டா டைப்பாக நம்ம ஆர்க்கிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்பர் டேட்டா டைப்பாக அதுக்கு போய் வேர் கேர் 2 கொடுத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் காலம் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், இப்படி தான் எரர் அடிக்கும். ஏன்னா நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நீங்கள் வந்து வேர் கேர் கொடுக்குறதுனால இன்வேலிட் நம்பர்னு வரும். சரி, ஓகே, டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இதை மாற்றுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இந்த டேபிள் வந்து மொபைல் நம்பர் வந்து வேர் கேர் 2-ஆக மாற்றலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிளில் டேட்டா டைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் டேட்டா டைப்பை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், டிக்ரீஸ் ஆகாது. மறுபடியும் டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண ஆகாது. அதாவது காலம் டு பி மாடிஃபைடு மஸ்ட் பி எம்டி டு டிக்ரீஸ் ப்ரிசிஷன் ஆர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து இது. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல போயிட்டு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், மாடிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்கேர் 2-15 போடுறேன் மொபைல் நம்பர் காலம். ஏன்னா அதில் தான் எரர் அடிச்சது. ஒரு டேபிளில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச் த டேட்டா டைப். அந்த எக்ஸிஸ்டிங் டேபிளோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா வந்து ஆல்ரெடி நம்பர் டேட்டா டைப்ல இருக்குது. அதை போய் எப்படி நம்ம வந்து மாற்றுறது வேர்கேருக்கு? அதனால மாற்ற முடியாது. காலம் டு பி மாடிஃபைட் மஸ்ட் பி எம்டி டு சேஞ்ச் த டேட்டா டைப். என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்று வந்து இந்த காலமை எம்டி பண்ணிடுங்க, இந்த எரேஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு இந்த காலம் மாடிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து லோட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆனால் எரேஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம லோட் பண்ணுறது? பண்ண முடியாது. டேட்டா வந்து ப்ராடில் எரேஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணக்கூடாது டேரெக்டாக. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேபிள் மாதிரியே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேக்கப் எடுங்க. அந்த டேபிளில் இந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா பேக்கப் எடுக்கணும். இங்கேயே போட்டுறேன், ஃபாலோ த ஸ்டெப்ஸ் பிலோ ஸ்டெப்ஸ்னு. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கப் எடுக்கிறோம். இந்த டேபிளில் ஒரு பேக்கப் எடுக்கிறோம். எதுக்காக பேக்கப் எடுக்கிறோன்னா, ஓகே இந்த காலம் நம்ம இந்த டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாடிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டேபிளை அப்படியே பேக்கப் எடுத்துட்டேன். என்டையர் டேபிளே ஒரு டேபிளே பேக்கப் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேக்கப் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கப் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டேபிளை ட்ரங்கேட் பண்ணிடலாம். இதில் நம்ம தேவையில்லை டேட்டா, ஏன்னா நம்ம இங்கே பேக்கப் எடுத்துட்டனால இந்த டேபிளை ட்ரங்கேட் பண்ணிடுறோம். ட்ரங்கேட் பேஸ் டேபிள். அதுக்கப்புறம் மாடிஃபை டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் வந்து மாடிஃபை பண்ணுறோம். இப்போ மாடிஃபை ஆகுமானா மாடிஃபை ஆகிடும். ஏன்னா நம்ம தான் ட்ரங்கேட் பண்ணிட்டோம்ல, டேபிளில் டேட்டாவே கிடையாது. அதனால் ட்ரங்கேட் பண்ணிட்டனால மாடிஃபை பண்ணிடுறோம், மாடிஃபை ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேட்டாவை இங்கிருந்து இங்கே ரெஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேக்கப் டேபிளை எரேஸ் பண்ணிடணும், தேவையில்லை, ட்ராப் பண்ணிடலாம். இந்த 5 ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு டேபிள் மாதிரி எப்படி பேக்கப் எடுக்கிறதுனா ரொம்ப ஈஸி. கிரியேட் டேபிள் நேம் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் பேக்கப்னு எடுக்கிறேன். ப்ளஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்னு போடுறேன். ஓகேவா? இது மாதிரி ஒரு கஸ்டமர் பேக்கப் மாதிரி எடுத்துறேன். நான் டேபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் டேபிளில் என்ன இருந்தோ அதுதான் இந்த பேக்கப் டேபிளில் இருக்கும். ஓகே, ஒரு 4 ரெக்கார்டு இருக்குது. இது வந்துருச்சு பேக்கப். நம்ம பேக்கப் எடுத்து வச்சனால என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸிஸ்டிங் டேபிளை வந்து பேஸ் டேபிள் வந்து நம்ம ட்ரங்கேட் பண்ணிடலாம். ட்ரங்கேட் டேபிள் நேம். எந்த டேபிள் ட்ரங்கேட் பண்ணணும்? கஸ்டமர் டேபிளை. பேக்கப் டேபிள் ட்ரங்கேட் பண்ணிடாதீங்க. இந்த ட்ரங்கேட் டேபிள்லாம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ட்ரங்கேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் ரோல் பேக். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ட்ரங்கேட் வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட், ஆட்டோ கமிட் ஆகிடும். உங்களால் ரோல் பேக் பண்ண முடியாது. அதே மாதிரி யூ கேனாட் யூஸ் வேர் கிளாஸ். இப்போ இதை மட்டும் நம்ம போய் இந்த இப்போ ஒரு டேபிளில் ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெக்கார்டை மட்டும் நான் போய் ட்ரங்கேட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. மொத்தமாக அந்த டேபிள் எத்தனை இருந்தாலும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரங்கேட் டேபிள். ஓகே, இப்போ ட்ரங்கேட் டேபிள் போடுறேன் கஸ்டமர் டேபிளை. அந்த கஸ்டமர் டேபிளை ட்ரங்கேட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த கஸ்டமர் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை. இது ஏன் வந்து நம்ம வந்து ட்ரங்கேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த சினாரியோக்காக தான் நம்ம ட்ரங்கேட் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ போயிட்டு நான் ஆல்டர் பண்ணலாமா? முன்னாடி வந்து நம்மளுக்கு ஆல்டர் பண்ண அளவு பண்ணல.
பண்ணலாமா பண்ண முடியும். ஏன்னா அந்த டேபிள் டேட்டாவே இல்லையே. அதனால இப்போ பாருங்க ஆல்டர் ஆயிடுச்சு. ஆல்டர் ஆயிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த டேபிள்ல டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். பிஎஸ்சி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மாறி இருக்கும். இது நம்பர் ஆஃப் 8 மாறிடுச்சு. இது வேர்கேட் 2 ஆஃப் 15 மாறிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இந்த ரெக்கார்டு இது வந்து எரர் அடிச்சது முன்னாடி இன்வாலிட் நம்பர்னு. பட் இப்போ வந்து என்ன ஆகும்? இன்சர்ட் ஆகும். இப்போ கஸ்டமர் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்கும். இது வந்து இப்போ நம்மளுக்கு வேர்கேட் 2 டேட்டா டைப். ஓகேங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் 8 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் இந்த கஸ்டமர் பேக்கப்ல இருந்து டேட்டாவை எடுத்து கஸ்டமர் டேபிள்ல லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்றேன்னா இன்சர்ட் இன்டு கஸ்டமர், அப்படியே பிராக்கெட்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் பேக்கப். ஸோ கஸ்டமர் பேக்கப் டேபிள்ல இருந்து கஸ்டமர் டேபிளுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 4 ரோஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. எத்தனை ரோ இருந்தாலும் இன்சர்ட் ஆயிடும். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆச்சோ அது எல்லாமே இன்சர்ட் ஆகிடும். நம்ம பிரைமரி கீ ஃபாரின் கீலாம் ரிலேஷன்ஷிப் போடல, அதனால எதுவுமே செக் பண்ணாம இதுதான் கஸ்டமர் பேக்கப். இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து எல்லாமே லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமர் டேபிளில் இன்சர்ட் பண்ணிட்டனால நம்ம என்ன பண்ணலாம்? கமிட் பண்ணிடலாம். கமிட் பண்ணிட்டா தான் அதில் இருக்கும். இப்போ நான் போயிட்டு கஸ்டமர் டேபிளில் செக் பண்ணால் அந்த 5 ரெக்கார்டு இருக்கு. கஸ்டமர் பேக்கப் டேபிள் தேவையா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் பேக்கப். இந்த டேபிள் தேவையா? வேலிடேட் பண்ணிடுறீங்க. இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த கஸ்டமர் டேபிளுக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த டேபிளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணிடலாம். கஸ்டமர் பேக்கப் டேபிள் தேவையில்லை. நீங்கள் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ கிரியேட் டேபிள் புரிஞ்சிருக்கும், ஆல்டர் புரிஞ்சிருக்கும். ஆல்டரில் வந்து ஆட் அ காலம், ட்ராப் அ காலம், மாடிஃபை த டேட்டா லென்த் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இன்சர்ட்டு, அப்டேட்டு, ரீநேம் பார்க்கலன்னா ட்ரங்கேட் பார்த்துட்டோம். டெலீட் வந்து பார்ப்போம். டெலீட்னா என்னன்னா ஒரு டேபிள் இருந்து டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெலீட். அப்போ ட்ரங்கேட்டும் அதான் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். ட்ரங்கேட் டேபிள் நேம், டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் ரெண்டுமே டெலீட் தான் பண்ணுறோம். இப்போ ட்ரங்கேட் பண்ணாலும் என்ன தான் பண்ணியிருக்கோம்? டேபிளை மொத்தமாக தான் எரேஸ் பண்ணோம். டெலீட் பண்ணாலும் அது மொத்தமாக தான் டெலீட் பண்ணோம். நான் வந்து கஸ்டமர் பேக்கப் டேபிள் டெலீட் பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் டேபிளில் எத்தனை டேட்டா இருந்தாலும் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணும். கஸ்டமர் பேக்கப் டேபிளில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தோன்னா டேட்டா இருக்காது, ஏன்னா டெலீட் ஆயிடுச்சு எல்லாமே. ஆனால் இதையே நம்ம ட்ரங்கேட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா ரோல் பேக் பண்ண முடியாது. டெலீட் பண்ணி பண்ணணும்னால ரோல் பேக் பண்ணலாம். ரோல் பேக் கம்ப்ளீட்னு வருது, மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணிடும். ஏன்னா டெலீட் வந்து ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். இந்த டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பண்ணால் ரோல் பேக் பண்ணிக்கலாம். தப்பாக டெலீட் பண்ணால் ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் ஸ்டேட்மெண்ட்ல பார்ஷியலா இந்த ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம், இவங்களை மட்டும் டெலீட் பண்ணினா பண்ணிக்கலாம். வேர் கஸ்ட் ஐடி ஈக்குவல் டு இந்த நம்பர் மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பர்ல இருக்கிற கஸ்டமர் ஐடி மட்டும் போயிடும். ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் போகும், 1 ரோ டெலிட்டட் தான் வரும். இப்போ நீங்கள் கஸ்டமர் பேக்கப் டேபிள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜான் அப்படிங்கிறது இருக்காது, இந்த இது இருக்காது, ஏன்னா அது டெலீட் ஆகிருக்கும். அந்த கண்டிஷனுக்கு எந்தெந்த ரெக்கார்ட்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லாமே டெலீட் ஆகிடும். அதுதான் டெலீட் ஃப்ரம் இந்த கஸ்டமர் பேக்கப். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெலீட் வந்து யூ கேன் ரோல் பேக் அண்ட் ஆல்சோ யூ கேன் டூ வேர் கிளாஸ். பட் ட்ரங்கேட்டில் யூ கேனாட் ரோல் பேக் அண்ட் யூ கேனாட் யூஸ் வேர் கிளாஸ். ட்ரங்கேட்டில் வந்து ரோல் பேக் கிடையாது, கரெக்டுங்களா? அதனால் அது வந்து பேக்கப்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அன்டூ ஸ்பேஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணாது. ஆனால் அந்த டெலீட் ஆப்ரேஷன் வந்து அன்டூ ஸ்பேஸுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த ரெக்கார்டு இல்லை, கேன் ஐ ரோல் பேக்? எஸ், ஐ கேன் ரோல் பேக். அந்த ரெக்கார்டு மறுபடியும் திரும்பி வந்துடும் பாருங்க. ரோல் பேக் பண்ணிட்டனால இந்த ரெக்கார்டு திரும்பி வந்து அந்த டேபிளில் லோட் ஆயிடுச்சு. இதே நீங்கள் ட்ரங்கேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வராது. ஓகே, யூ கேனாட் ரோல் பேக் இட். வை? பிகாஸ் ட்ரங்கேட் இஸ் அ டிடிஎல் ஸ்டேட்மெண்ட், டெலீட் வந்து ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கிறனால யூ கேன் ரோல் பேக். ரோல் பேக் பண்ணிக்கலாம், ஆனால் டெலீட் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணிங்கன்னா வராது. நான் டெலீட் பண்ணுறேன், ஒரு 1 ரோ டெலிட்னு வரும், அதுக்கப்புறம் கமிட் பண்ணிட்டேன், கமிட் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணுறேன், கமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அந்த ரெக்கார்டு இல்லை, அதுக்கப்புறம் ரோல் பேக் பண்ணுறேன், பண்ணினாலும் வராது.
ஏன்னா கமிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அர்த்தம். ஸோ இது வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, ட்ரங்கேட்டு எல்லாம் பார்த்தோம். இப்போ ட்ராப் அப்படின்னா அந்த டேபிளே தேவையில்லைன்னு அர்த்தம். நம்ம ஃபர்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி இது பண்ணோம், அப்போதான் கிரியேட் பண்ணோம். ஸோ ட்ராப் டேபிள், டேபிள் நேம், இந்த சின்டாக்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும் நீங்க. ஓகே, நான் வந்து என்ன சொல்லிட்டேன், கஸ்டமர் பேக்கப் டேபிளை ட்ராப் பண்றதுக்கு பதிலாக கஸ்டமர் டேபிளை தெரியாம ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் போய் கஸ்டமர் டேபிளை பார்த்தனா இருக்காது, ஏன்னா கஸ்டமர் டேபிளை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து தெரியாம வந்து கஸ்டமர் டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன், கஸ்டமர் பேக்கப்பை ட்ராப் பண்றதுக்கு பதிலாக பண்ணிட்டேன். ரோல் பேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல் பேக் பண்ண முடியாது. ஏன்னா டிராப் அப்படிங்கிறது ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது ரோல் பேக் ஆனது தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் தப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, நமக்கு தான் கஸ்டமர் பேக்கப் டேபிள் இருக்கு, அதில் கூட ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போதைக்கு நான் டெலிட் பண்ணாமல் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக்கப் டேபிளையே கஸ்டமர் டேபிளாக நான் வந்து மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். எப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் இந்த டேபிள் நேம் டு கஸ்டமர்னு போடுறேன். கஸ்டமர் பேக்கப் வந்து கஸ்டமர்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ போய் கஸ்டமர்னு போட்டோன்னா எனக்கு இருக்கும், கஸ்டமர் பேக்கப்னு போட்டால் இருக்காது. ஓகே, கஸ்டமர்னு போட்டால் வரும், கஸ்டமர் பேக்கப்னு போட்டால் வராது, ஏன்னா அந்த டேபிள் தான் ரீநேம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து டேபிள் ரீநேம் பண்ணுறது. சரி, ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து இந்த டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்குறேன், வேல்யூ இருக்கு. இதில் எனக்கு வந்து இந்த டிஓபிங்கிறது வந்து காலம் நேம் வந்து டிஓபின்னு இருக்கு. டிஓபினா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல அப்படின்றதுனால அதை டேட் ஆஃப் பர்த்னு மாற்றிடு அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் சில இதெல்லாம் அப்ரிவேஷன் வச்சுருப்பாங்க, டெவலப் பண்ணும்போது வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு அது என்ன காலம்னு புரியாது, அதனால் இதை மாற்றி கரெக்டாக வைக்குவாங்க. அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறோம். அப்போ இதுவும் வந்து ரீநேம் தான் பண்ணுறோம். எப்படி ரீநேம் பண்ணுறீங்கன்னா ஆல்டர். ஓகே, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து கஸ்டமர், ரீநேம் அப்படின்னு கொடுத்து காலம் ஓல்டு காலம் நேம் வந்து என்ன கொடுக்குறோம், டிஓபி டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இப்போ தான் அது ஆல்டர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கஸ்டமர் டேபிளை பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிஓபிங்கிறது வந்து முன்னாடி வந்து டிஓபின்னு இருந்துச்சு, இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிளில் ஆல்டர் பண்ணுறது, அதாவது அந்த டேபிளே ரீநேம் பண்ணுறது, இல்லைன்னா காலமை நம்ம ஆல்டர் அந்த காலம் வந்து மாற்றுறது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் அப்புறமே சொல்கிறேன். இதில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த சேவ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆருக்குள்ள ஒரு புக் மார்க் வைக்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் ஒரு புக் மார்க் வைக்கிறோம், இந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஒரு புக் மார்க் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன்ல, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறோம், இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு புக் மார்க். ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன், அந்த டேபிளில் ஒரு 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த கடைசி ரெக்கார்டை வந்து தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு நம்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக். இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி காட்டுறேன். சரி சார், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த டெஸ்ட் டேபிள் பண்ணிங்கன்னா 4 ரெக்கார்டு இருக்கும். இப்போ நான் இந்த லாஸ்ட் ரெக்கார்டை நான் வந்து தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ரோல் பேக். ரோல் பேக் பண்ணிங்கன்னா ரோல் பேக் ஆகிடும், அந்த டேபிளில் போய் டேட்டாவே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் டேட்டா இல்லை, ஏன்னா நம்ம ரோல் பேக் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என்னென்னா இதை மட்டும்தான் ரோல் பேக் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் மட்டும்தான் ரோல் பேக் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் மட்டும்தான் கமிட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் சேவ் பாயிண்ட். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு சேவ் பாயிண்ட்னு போடுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து சேவ் பாயிண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சேவ் பாயிண்ட் ஏ அப்படின்னு போட்டுருக்கிறேன். இந்த டேபிளுக்கு சேவ் பாயிண்ட் ஏன்னு போடுறேன். சேவ் பாயிண்ட் ஏ, இது வந்து சேவ் பாயிண்ட் பி, சேவ் பாயிண்ட் சி, சேவ் பாயிண்ட் டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சர்ட்டுக்கும் நம்ம போடணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேவ் பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த டேபிளில் போய் பார்க்குற ரெக்கார்டு இல்லை, ஏன்னா நம்ம தான் ரோல் பேக் பண்ணிட்டோம். ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது சேவ் பாயிண்டோட இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு ரெக்கார்டுன்னு இல்லை, எத்தனை ரெக்கார்டு வேணாலும் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன் நம்மளோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி. அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டேபிளில் போய் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இந்த டேபிளில் 4 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த 4 ரெக்கார்டும் நம்மளுக்கு வந்து அந்த டேபிளில் இருக்குது. நான் வந்து ரோல் பேக் போட்டுன்னா இந்த 4 ரெக்கார்டும் போயிடும், எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம வந்து கமிட்டே பண்ணல, அதனால போயிடும். அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரோல் பேக் டு இப்போ பி சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ரோல் பேக் டு பி அப்படின்னு போட்டோன்னா இது வந்து ரோல் பேக் கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ இந்த டேபிள் வந்து ரோல் பேக் டு பி அப்படின்னு போட்டனால இங்கிருந்து பி வரைக்கும் ரோல் பேக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இது வரைக்கும், ஸோ இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பேக் டு பின்னு போட்டோம், ரோல் பேக் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு இருக்கும், ஏன்னா நம்ம இது வரைக்கும் தான் ரோல் பேக் பண்ணோம். அதுதான் சேவ் பாயிண்ட். ஓகே, இந்த சேவ் பாயிண்ட் எங்கே வரும்னா சில டைமில் நம்ம PLSQL கோடெல்லாம் எழுதும்போது ஒரு செட் ஆஃப் கண்டிஷனை மீட் பண்ணுச்சுன்னா கமிட் பண்ணு, இல்லைன்னா ரோல் பேக் பண்ணு, இது வரைக்கும் ரோல் பேக் பண்ணு, இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரோல் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ரோல் பேக் கொடுக்கறதுக்காக இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து சில டைமில் இன்டர்வியூவில் கேட்குற கொஷின் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து ஒரே ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர். இப்போ என்னென்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் ஒன் ரெக்கார்ட். இங்கே என்ன பண்ணால் எனக்கு வந்து ஒரு காலம் ஆட் பண்ண சொல்கிறாங்க, அதனால் ஆல்டர் டேபிள் போட்டு ஆடு காலம் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிற ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறேன், மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் ஒன் ரெக்கார்ட். ஓகே, இன்சர்ட் ஒன் ரெக்கார்ட், மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா இன்சர்ட்டே பண்ணுறேன், இன்சர்ட் ஒன் ரெக்கார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கடைசியாக ரெக்கார்ட் பண்ணது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ரோல் பேக் பண்ணுறேன், ரோல் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்கும் இல்லை இருக்காதா, டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்கும் இல்லை இருக்காதா யோசிச்சு சொல்லுங்க. ஆனால் நான் சொல்கிறேன் 2 ரெக்கார்டு இருக்குன்னு சொல்கிறேன் அந்த டேபிளில். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஆல்டர் பண்ணுறோம். ஆல்டர் பண்ண என்ன ஆகும், DDL ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, அது வரைக்கும் கமிட் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஒரு ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்டோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிரியேட்டு, ஆல்டரில் ரீநேமு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ட்ரங்கேட்டு, ட்ராப், இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் அது கமிட் ஆகிடும். இது வரைக்கும் என்ன ஆகிடும், கமிட் ஆகிடும், ஆட்டோ கமிட் ஆகிடும். அப்போ 2 ரெக்கார்டு இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து DML ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ரோல் பேக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரோல்டு பேக் அப் டு லாஸ்ட் கமிட் பாயிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். லாஸ்ட் கமிட் பாயிண்ட் எங்கே வந்திருக்கும், இந்த ஆல்டர் வரைக்கும் வந்திருக்கும். அதனால் 2 ரெக்கார்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்க்கலாம். பட் நாளைக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, அது எல்லாமே. இப்போ நான் ஒரு டேபிளை வந்து ரீநேம் பண்ண சொல்கிறேன்னா கூட, ஒரு காலம் ரீநேம் பண்ண சொல்கிறேன்னா அப்படியே டக்குன்னு போடணும். ஓகே, இப்போ என்னென்னலாம் போட்டோமோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக டேபிளை கிரியேட் பண்ணு, ஆல்டர் பண்ணு, ட்ராப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும்போது டக்குன்னு போடணும். அந்த எப்போ அந்த ஃபாஸ்ட் வரும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஒரு காலம் ரீநேம் பண்ண சொல்கிறேன், ஆல்டர் டேபிள் நேம், சரிங்களா, டேபிள் நேம் ரீநேம் காலம்னு ஒரு கீவேர்டு போடணும், ஓல்டு காலம் நேம். ஸோ ஓல்டு காலம் நேம் மொபைல் டு மொபைல் நம்பர் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சரிங்களா. இப்போ இன்வேலிட் ஐடென்டிஃபயர்னு வருது. இன்வேலிட் ஐடென்டிஃபயர்னா என்ன மீனிங் அப்படின்னா, எப்பவுமே ஐடென்டிஃபயருங்கிறது காலம் நேம். ஓகே, இந்த மொபைலுங்கிற காலம் இல்லைன்னு சொல்லுது, அது அவ்வளோதான். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன். இன்வேலிட் ஐடென்டிஃபயர்னு உங்களுக்கு ஒரு எரர் அடிச்சுது அப்படின்னா ஒரு அந்த காலம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி
ஒரு டேபிள்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த கமாலாம் விட்டுட்டு இங்கே ஒரு கமா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கமா போடுறேன், கஸ்டமர் 1ன்னு நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்கும். ஏன்னா நீங்கள் கமா போட்டிங்கன்னா அது என்ன எடுத்துக்குன்னா இன்னொரு காலம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது அந்த இடத்துல. ஓகே, நீங்கள் இன்னொரு காலம் போடுவீங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதனால இதை நான் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இல்லை இதை எடுத்து விட்டு இந்த இடத்துல நம்ம போடுறோம், இந்த இடத்துல போடுறோம் மிஸ்ஸிங் எக்ஸ்பிரஷன் வரும். ஒரு கமா விட்டிங்கன்னா மிஸ்ஸிங் ரைட் பராந்தசிஸ் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கமா விட்டுட்டோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கமா போட்டிருக்கணும். இன்னொரு காலம் வரும்போது கமா போடணும். கமா போடாமல் விட்டிங்கன்னா இந்த இடத்துல எரர் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து மீனிங். மிஸ்ஸிங் ரைட் பராந்தசிஸ்னா ஏதோ ஒரு கமாவை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். டே 1 எக்ஸசைஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் டேபிள் கிரியேட் பண்ணி இதை வந்து டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணோம். இங்கே நான் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறேன், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள்.